இன்னைக்கு நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறோம்ல, சரிம்மா. அதனால வந்துட்டு மிளகு வந்து இடிச்சுக்கிட்டுருவோம். மிளகு வந்து 25 கிராம் இருக்கும். நல்லா காரமாக இருக்கும். காலத்தில் வந்து நம்ம கோயில் ரசம் பண்ணியில் எங்கள் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி உரலில் இடித்து தான் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம உரலில் இடித்து தான் நம்ம இன்னைக்கு கோயில் ரசம் வந்து நம்ம பண்ண போகிறோம். ருசியாக இருக்கும் இந்த மாதிரி சமைச்சா. கோயில் ரசத்துக்கு நம்ம சேர்க்குற பொருள் அனைத்துமே நல்லா அப்படியே கந்தலுங்க அதற்கலமாக அப்படியே நல்லா அப்படியே உரல்ல இடிச்சுக்கிறோம். அப்படியே சீரகம் வந்து 10 கிராம் இருக்கும். சீரகம் சேர்த்துக்கிட்டவா? சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகத்தை இடிச்சுக்குவோம். சோம்பு 25 கிராம் சேர்த்துக்கிறோம். சோம்பையும் நல்லா இடிச்சுக்குவோம். சோம்பு இடிச்சுக்கிட்டாச்சு. மல்லி வந்து 50 கிராம் சேர்த்துக்கிறோம். மல்லி. மஞ்சள் வந்து நம்ம சேர்த்து இடிக்கணும். நம்ம மஞ்சள் பொடி வச்சுருக்கனால நம்ம மஞ்சள் வந்து இடிக்கலை. அதனால் பொடி வந்து நம்ம ரசம் செய்யல சேர்க்க வேண்டியதான். அந்த காலத்துல நாங்கள் வந்து உரலில் இடிச்சு தான் உரலில் அம்மியில் வந்து அரைச்சி இந்த மாதிரி தான் வந்து குழம்பு எல்லாமே சேர்த்துருக்காங்க. வைப்போம். உப்பு நல்லா இருக்கும், குழம்பு நல்லா இருக்கும், ரசம் நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இந்த ரசத்துக்கு பாருங்க இடிச்சிருக்கு. இந்த மாதிரி மசாலாவை வந்து கந்தல் கதக்கலமாக உரலில் வந்து நல்லா இடிச்சுக்கணும். நீங்கள் உரல் இல்லை அப்படின்னா மிக்சியில் வந்து மிக்சியில் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். காய வச்சு மசாலாவை பட்டையில் எடுத்து வச்சுருவோம். மிளகாய் 50 கிராம் சேர்த்துக்கிறோம். காரசாரமாக இருக்கும். மிளகாயையும் அப்படியே நல்லா கந்தல் கதக்கணும் அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மிளகாயை நல்லா முக்கால் தரத்துக்கு நல்லா இடிச்சுக்கணும். இந்த மாதிரி மிளகாயை நம்ம அரைகுறையாக நம்ம இடிச்சிருக்கோம். அரைகுறையாக இடித்ததில் சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்க்கணும். இதில் சின்ன வெங்காயம் வந்து இப்போ 1/4 கிலோ சேர்க்குறோம் உரலில் இடிக்கிறதுக்கு. நம்ம செட்டிநாடு ஏரியானாவே நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம். சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்து இடித்து ரசம் கோவில் ரசம் செய்தால் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கோயில் ரசம் வந்து நம்ம தயார் பண்ணையில் வெங்காயமும் மிளகாயும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா இடிக்கணும். ஆடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த ரசம் நம்ம தயார் பண்ணாலும் இந்த மாதிரி இடிச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கதக்கலமாக நல்லா உரலில் வந்து நல்லா இடிச்சுக்கணும்.